वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஸ்வரன்ஷாய திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பராபவ வருடத்தோட பிளஸ் மைனஸ். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கத்திலிருந்து குறிப்புகளை எடுத்து இப்ப அந்த பஞ்சாங்கத்துல சொன்ன குறிப்புகள் மூலமா உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன். இந்த வருடம் நம்மளுக்கு வந்து ராஜாவாக வருகிறவர் வந்து குரு பகவான், ஆத்காதிபதியாக சந்திர பகவான், மந்திரியாக செவ்வாய், மேகாதிபதியாக சந்திர பகவான், ஸ்தானாதிபதியாக சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ராசியாதிபதியாக சூரியன், ஜானியாதிபதியாக புதன், நிரஸ்தியாதிபதியாக சுக்கிரன், பசுநாயகர் வந்து கோபாலன். இன்னும் கீழே பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க, குறிப்பு எடுத்து வச்சுதான் அதை பார்த்து படிக்கிறேன். அதே போல இந்தியா பல அணு ஆயுதங்கள் தயாரிக்க நேரும். பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைய நேரும். உலகத்தில் புதிய வைரஸ் கிருமி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவில் உறுதுணையாக நிற்கும். இந்தியாவிற்கு உறுதுணையாக நிற்பார்கள். அதே போல வந்து தேவகுரு குரு பகவான் மிதுனத்தில் புதன் பகவான் வீட்டில் நட்பாக இருப்பதால் பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்க நேரும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். விலை குறைய வாய்ப்புள்ளது. அதாவது இரும்போட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால இரும்போட விலைகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் இன்னும் செழிப்படையும். மேலும் மேலும் ஆன்மீகம் வளரும். மக்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அப்படின்றது வந்து ஜாஸ்தி ஆகும். அதே போல எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் இருக்கும், காத்திருக்கிறது. பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரே அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரும். ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இதனால் பல சரிவுகள் சந்திக்க வேண்டி வரும். மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். கூடும். சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரும். இந்த சோலார் சிஸ்டம் சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த சோலார் சிஸ்டம் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி நம்ம இந்தியால ஜாஸ்தி வரும். அவங்க மேனுபேக்சரிங் ஜாஸ்தி ஆகும். பல நிறுவனங்கள் ஜாஸ்தி. பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாடு நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரும். வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த வெளிநாட்டு முதலீடு இந்தியாவில பல கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா வந்துனே இருப்பாங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்தியாவுக்கு பொருளாதாரத்துல மேல இதுவாகிறதுக்கும். பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும். நம்மளுக்கு இப்ப இருக்கிற நெடுஞ்சாலை இல்லாம புதுசா நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையா 6 8 வழிச்சாலையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும். அதே போல வந்து இது வரைக்கும் இல்லாத பைபாஸ் புதுசா ஒரு பைபாஸ் கிரியேட் ஆகும். இன்னும் ஷார்டஸ்ட் ரூட் என்ன, இன்னும் ஃபாஸ்டஸ்ட் ரூட் என்னன்ற மாதிரி அதுவும் வந்து மத்திய அரசு மூலமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன போக்குவரத்து அதிகரிக்க நேரும். அதாவது காரு, பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதிகரிக்க நேரும். பல புதிய கார்கள் உற்பத்தியாகும். கார்களின் விலை வீழ்ச்சி அடையும். இப்ப புதுசா மேனுபேக்சர் ஆகிற காரோட பிரைஸ் வந்து செம்மையா ஸ்லாஷ் ஆகும். அந்த ஸ்லாஷ்ல வந்து நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட பை பண்ற மாதிரி சில டாப் அண்ட் கார்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை தீரும். அனைத்து நதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க நேரும். காவல்துறையினர் தனது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டியூட்டியை வந்து ப்ராப்பரா செஞ்சு பல கேஸுகளை வந்து சீக்கிரமாவே முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான வெகுமதியை வந்து பெறுவாங்கன்னு சொல்றாங்க. உலக ஜாதகத்திற்கு ரிஷப லக்னம் ஆகும். லக்னத்தில் அஷ்டமாதிபதியான குரு பகவான், ஜானாதிபதியான புதன் வீட்டில் நட்பு கிரகமாக இருப்பதால் ஆன்மீகம் நன்கு சீடிக்கும். பழைய கோயில்கள் மரமாத்து வேலை செய்ய நேரும்.
இப்போ வந்து பழைய கோயில் பழடைஞ்ச கோயிலா இருக்கலாம். இந்த மாதிரி கோயில்ல வந்து புனரமைப்பு பணி நடந்து உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகங்கள் இந்த வருடம் நிறைய கோயில வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2க்கும் 5க்கும் உடைய புதன் பகவான் மீனத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை குறைவாக இருக்கும். பாலியல் தொல்லைகள் அதிகரிக்க நேரும். ஸோ லேடிஸ் வெளியில போகும்போது கொஞ்சம் அவேரா இருங்க. அதே போல வந்து இந்த மாடர்ன் திங்ஸை வந்து கொஞ்சம் ஒழிச்சுட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சேஃப்டிக்காக சொல்றோம். நிறைய சேஃப்டி மெஷர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க. யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையுமே வந்து பெண் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் அந்த பாதுகாப்போட இது பண்ணுங்க. ஏன்னா இந்த வருடத்துல வந்து பெண்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். அதனால இதை செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. தூர தேச பயணம் செல்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் போறவங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பராபவ புத்தாண்டு காலை 8:35 மணிக்கு ரிஷப லக்னத்தில் சுக்கிர ஓரையில் பராபவ புத்தாண்டு பிறக்கிறது. ராஜா குரு சந்திரன் அக்ரஹாதிபதி சேனாதிபதி மேகாதிபதி ராகு உடன் கும்பத்தில் சேர்ந்து இருப்பதாலும் இந்த ஆண்டு செவ்வாய் பங்குனி மாதம் வரை உதயத்திலேயே இருக்கிறார். ஆடு மாடுகள் கோழிகள் இனப்பெருக்கம் அதிகரிக்க கூடும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி அந்த விலங்குகளோட இனவருத்தி வந்து அவங்களோட இது வந்து பெருகும். எல்லா உயிரினங்களுக்கும் உணவு தடையின்றி கிடைக்கும். வனங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும். உயிரியல் பூங்காவில் உள்ள உயிரினங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. போதைப் பொருட்கள் விலை உச்சத்தை தொடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கனிமம் தாது சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை அதிக அளவில் இருக்கும். அரசியல் தொடர்பு உடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இவ்வாண்டு காலமேகம் வடகிழக்கு திக்கில் உற்பத்தியாவதால் ஆந்திரம், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் வட மாநிலம் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மயிலோட இனவருத்தி இந்த வருஷம் அதிகமா இருக்கும். பாம்புகளின் இனவருத்தி அதிகமா இருக்கும். காட்டு பன்றிகளின் தொல்லை அதிகமா இருக்கும். காட்டு எருமைகளின் தொல்லை அதிகரிக்கும். அதிக அளவில் மான்கள் நடமாட்டம் நம்ம கண்ணுக்கே தெரியும். நார்மலா வெளியில மான்கள் நடமாடுற ஒரு விஷயம் இருக்கும். சிலர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறக்க நேரும் இந்த வருடம். பழம்பெரும் கட்சி தலைவர்களுக்கு நேரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டாது இருக்கு. கொண்டாடி கொண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மழைநீர் வீணாக கடலில் கலக்க நேரும். தொற்று கிருமி வைரஸ் நோய் பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. வெங்காயம், தக்காளி, சிறுதானியம் வகைகளின் விலை குறையும். பூண்டு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்ற விளைச்சல் அதிகரிப்பது உடன் விலை வீழ்ச்சி அடையும். இந்த பூண்டு, ஏலக்காய், வெங்காயம் பூண்டு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்றது வந்து அவங்களோட விளைச்சல் ஜாஸ்தியாகிறதுனால அவங்களுக்கு விலை சிறிவதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்பு உள்ளது. சிறுபான்மையினர் இடையே பிரச்சனைகள் அதிகமாகும். சிறுபான்மையினர் வசிக்கிற நாடா இருக்கும், அவங்க இருக்கிற இடத்துல எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். விந்திய மலைக்கு வடக்கே பாகாவில் பத்தியமான ரீதியாய் பரவாபுஷம் பலன். தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோயில்களின் சொத்துக்கள் மீட்க நேரும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கோயிலோட சொத்துக்கள் நிறைய மீட்கப்படும். அதே போல இமாச்சல் பிரதேசின் பலன்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூணார், ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல்,
குளிர் அதிகமாக இருக்கும். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதங்களில் மாப்பி, அதாவது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, காத்மாண்டு அதிகமான மழையால் பாதிக்கும். சீனா அருகில் உள்ள திபெத் மலையில் பனிமலை உருக நேரும். விவசாயத்திற்கு நன்மை உண்டாகும். சூறாவளி காற்றுடன் மழை பொழியும். இந்த ஆண்டு 23 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உற்பத்தியாகி 10 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பலவீனமாகி 13 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி சென்னை, செங்கல்பட்டு, மாமல்லபுரம், பாண்டி, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர் கடலோர மாவட்டம், நெல்லூர், ராஜ்முந்திரி, விஜயவாடா, ஒரிசா, அந்தமான் புயலால் தாக்கும். வான்வெளி மண்டலத்தில் மேல் அடுக்கில் சுழற்சி ஏற்பட்டு அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை விட்டு விட்டு பொழியும். காலை, மாலை, இரவு நேரங்களில் அதிக மழை பொழிவுடன் காணப்படும். அதே போல இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மா, பலா, வாழை நன்றாக விளைச்சல் இருக்கும். தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கும். முக்கியமாக சென்னை உழுக்கும் இரவில் கனமழை பொழியும். சென்னைக்கு வந்து நைட்ல வந்து நல்ல மழை வச்சு செய்யும். பணத்திற்கு தட்டுப்பாடு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு ஏற்படும். ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் வந்து ஜாக்பாட் தான். இந்த வருடம் அவங்களுக்கு வியாபாரம் வந்து அமோகமா இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம். புராதன சொத்துக்கள் மீது உள்ள வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். பூர்வீக சொத்துக்களின் பாகப்பிரிவினை செய்யலாம். பூர்வீக சொத்துக்களை ஏற்பட்ட அந்த பாகப்பிரிவினை பிரச்சனை நீங்கி பாகப்பிரிவினை வந்து சுமூகமா நடக்கும். இரவில் விட்டு விட்டு மழை பொழியும். குளிர்சாதன பொருட்களின் விலை குறையும். குளிர்சாதன பொருட்களின் விலை சற்றே உயரும் வாய்ப்புள்ளது. ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு அதிகரிக்கும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்க நேரும். மஞ்சள் விலை சரிய வாய்ப்புள்ளது. மஞ்சளோட உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கனால மஞ்சளோட விலை வந்து சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பால் உற்பத்தி அதிகம். மாட்டோட இன அதிகமா இருக்கனால பாலோட உற்பத்தியும் அதிகமாயிடும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். மழை பொழிவினால் போக்குவரத்து பாதிக்கும். அதாவது பிளைட்ல போறவங்களா இருக்கலாம், இல்ல ட்ரெயின்ல போறவங்களோட போக்குவரத்து கண்டிப்பா பாதிக்க நேரிடும். பீகார், ஒரிசா, பம்பாய், கல்கத்தா கடும் பாதிப்பு ஏற்படும் மழையினால். ஆனி முதல் கார்த்திகை மாதம் வரை நல்ல மழை பொழிவு வாய்ப்புண்டு. நல்ல மழை பொழிய வாய்ப்புண்டு. தென் மாநிலம் பாத்தீங்கன்னா விழுப்புரம், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம். அதே போல வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா அயோத்தி, கயா, காசி போன்ற இடங்களில் பெரிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இராணுவத்தில் புதிய ரக ஏவுகணைகளை மற்றும் போர்க்கப்பல்களை இணைக்க நேரும். எல்லையில் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் நாடுகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். புதிய ரக விமானங்கள் வாங்க நேரும். மக்களின் முன்னேற்றத்திற்காக பணம் அதிக அளவில் செலவிட வேண்டும். இது வந்து செலவிட வேண்டும்ன்றதோட செலவிட நேரும். அதே போல வந்து வெளிநாட்டின் பணிபுரிபவர்களுக்கு தாயகம் திரும்ப வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க இப்போ நடந்த இந்த கல்ஃப் இந்த சைடு நம்ம ஏஷியன் அந்த இதுல நடந்த இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால இப்ப ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து அந்த எண்ணெய் கிணறு இதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வேலை வந்து இழக்கிற நேரிடுச்சு. ஸோ இது அப்படியே நீடிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. போர் வந்து நின்றாலும் பெரிய லெவல்ல நிக்காது, கொஞ்சம் ஒரு சாதாரண லெவல்ல தான் நிற்கும். அதனால போர் வந்து கண்டினியூ தான். சின்ன லெவல்ல போர் நடந்தாலும் திருப்பி அதனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி பழைய வேலையை வந்து உருவாகிறதுக்கான நேரங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து தாயகம் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடிப்பு துறையில் உள்ள நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உயரும் வாய்ப்பு உள்ளது. இப்ப வந்திருக்க டிவிகே தலைவர் விஜய்க்கு இந்த வாய்ப்பு மேபி இருக்கலாம். ஏன்னா நடிகர்ல இருந்து அவர் தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு.
அவரை பேஸ் பண்ணி தான் இப்ப அமைய போற, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவரை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அவர் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கை எந்த பக்கம் சாயுதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக இவங்க சொல்ற அந்த பஞ்சாங்க பிரகாரம் நானும் வந்து சொல்றேன், எனக்கு தோன்றது சொல்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பொருட்களின் விலை சற்று குறையும். புதிய வகை குளிர்பான சாதனங்கள், பானங்கள் வந்து வியாபாரத்துக்கு வரும். வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளரும். நம்ம நினைக்கிற பெரிய வல்லரசு நாடுன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணுதான் அமெரிக்கான்னு. அமெரிக்காவுக்கு நிகராக எல்லா விஷயத்திலும் இந்தியா மேலோங்கி வளர்ந்து வரும். பல முக்கிய வியாதிக்கு மருந்து தயாரிக்க நேரம். அந்த தயாரிக்கிற மருந்து இந்தியாவில இருந்து தான் தயாரிப்பாங்க. இந்தியா வந்து மருந்து உற்பத்தியில பெரிய லெவல்ல வந்து இந்தியா எல்லா நாட்டுக்கும் தனக்கு தேவையான மருந்து வச்சுட்டு, இரும்பு வச்சுட்டு, பேலன்ஸ் மருந்து எல்லாம் கண்டிப்பா எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. இப்ப புதுசா வர இந்த வைரஸ்னால பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. பட் இந்த வைரஸ் சின்ன ஒரு உலுக்கிட்டு தான் போகும். அதே போல சிறுபான்மையினர் வாழும் இடங்களில் அடிக்கடி போர் மூலம் அபாயம் உள்ளது. சிறுபான்மையினர் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா போர் பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வருடம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பல தொல்லைகள் ஏற்படும். எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது. இப்ப வர சட்டமன்றத்துல யாரு ஆள்றாங்களோ அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். எதிர்கட்சிகள் தான் இந்த வாட்டி செம்ம ராஜயோகம், அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு காத்திருக்கிறது. மணல் தட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு குறையும். ஏன்னா எம்சான்ல இருந்து திருப்பியும் நம்ம பழைய அந்த ஆத்து மணலுக்கு வந்து தட்டுப்பாடு குறையும். அதே போல தக்காளி விலை சரிவடையும். தங்கத்தை வாங்கலாம், தக்காளி வாங்குறது கஷ்டம்னு சொன்ன காலம் போய் தக்காளி ஈஸியா வாங்குறது அவளுக்கு விலை வந்து சரியும். அதே போல வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில பணிபுரியறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வாட்டி ஐடில இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஐடில எப்போ வந்து ரெசிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதே போல ஆன்லைன்ல போய் வந்து நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இனிமேல் ஆன்லைனோட மோசடி இந்த வருஷம் ஜாஸ்தி இருக்கும். அதனால ஆன்லைனோட மோசடி ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆன்லைன்ல எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வாசனை திரவியங்கள் விலை சற்று ஏறும். சென்ட் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாத்தோட விலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உள்ளது. பழைய கோயில்களில் குடமுழக்கு வைபவம் நடைபெறும். பழைய என்னென்ன கோயில் இருக்கும் அது வந்து இந்த 12 வருஷம் முடிஞ்சு இப்ப ஆல்ரெடி பிரேயர்ல நம்மளுக்கு இருக்கிற கோயில் பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு இருக்க கோயில்ல ஒரு புனரமைவு பண்ணி அதுவும் பண்ணுவாங்க. சிதலமடைஞ்ச கோயிலுக்கும் குடமுழக்கு விழா கண்டிப்பா இந்த வருஷம் நிறையவே குடமுழக்கு விழா நடக்கும். யானைகளின் இனவர்த்தி அதிகரிக்கும். யானைகளின் இனவர்த்தி அதிகரித்தனால யானைகளோட தொல்லை காட்டுல மட்டும் இல்ல பைபாஸ் ரோட்லயும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுக்காக காட்டுள்ளேயே வந்து அங்கங்க நிறைய தொட்டிகள் வந்து கட்டுறதுக்கான முயற்சியை வந்து மத்திய மாநில அரசு சேர்ந்து முடிவெடுத்து பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டேட்டோட இது பண்ணி. அதனால அங்க வந்து யானைக்கு வந்து அந்த தண்ணி அதுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அங்க ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. அதே போல இந்த வருடத்துல வந்து அரசே வந்து சந்தன மரம் நடுறதுக்கான ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து காட்டுல வந்து சந்தன மரம் நடுறதுக்கான ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல அரசு பணியில் பல நேர்மையான அதிகாரிகள் பணியில் அமர்த்த நேரும். இது வரைக்கும் இருந்த இந்த எப்படி சொல்றது வைரஸ் உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி தூக்கிட்டு புதுசா வர போட போற அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையாகவும் வேலை செய்யற அதிகாரியா தான் கண்டிப்பா போடுவாங்க அப்படின்னு வந்து இந்த பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க. அதே போல லஞ்ச லாவண்யம் எவ்வளவு தலைவரிச்சு இது வரைக்கும் ஆடி இருக்கோ அந்த லஞ்ச லாவண்யம் வந்து வெகுவா குறைஞ்சி கடைசியில 0 ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடிநீர் தட்டுப்பாட்டு அதிகரிக்கும். அது நம்ம வந்து குடிநீரை வந்து கரெக்டா பயன்படுத்தலாம், தட்டுப்பாட்டு அதிகரிக்கும். அதே போல வன்கொடுமைகள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் குழு மூலம் பல பெண்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க நேரும். இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு போட்டிருக்காங்கல்ல,
அந்த சுய உதவிக்குழு மூலமா பெண்கள் பலர் சொந்தமா பிசினஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிட்ட வாய்ப்பு உள்ளது. வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிறைய பேரு வேற வித வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அமையும். அதே போல பொருளாதாரம் ஒரு லெவலுக்கு சீராக மாறும். இது மட்டுமின்றி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை ஆறுலயும் தண்ணி கட்டுக்கடங்காம ஓடும். இந்த வாட்டி எல்லா ஆறுலயும் பாலாறா இருக்கட்டும், வைகையா இருக்கட்டும், எல்லா ஆறுலயும் வடக்கும் சரி தெற்கும் சரி, வட தமிழகம் தென் தமிழகம் எல்லா தமிழகத்திலயும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆற்றிலையும் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆறு ஓடும். முல்லை பெரியாறுல வந்து ஒரு பிரச்சனை இந்த வாட்டி வரும். அது என்ன ஆகும்னா, மழை பெஞ்சு தண்ணி வந்து தேக்கப்படுற இடத்துல வந்து சின்ன கசிவு ஏற்பட்டு சின்னதா ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துற லெவலுக்கு வரும். எல்லா அணையிலையுமே வந்து இந்த அச்சுறுத்தல் சின்ன சின்னதா இருக்கும். ஏன்னா மழை இந்த வாட்டி அந்த லெவலுக்கு மழை இருக்கும். எல்லாரும் ரொம்பி வழிஞ்சு அந்த தண்ணி நம்ம தமிழ்நாட்டுல சேமிக்க முடியாம நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போயிட்டு முக்காசி தண்ணிய கடல்ல சேர்த்து சீரழிச்சிருவோம். அதுவும் நடக்கும். தண்ணி எங்க போறோம், கொண்டு போய் கடல்ல கலக்க போறோம். அதுதான் நடக்க போகுது. தண்ணிய வந்து இங்க சேமிக்கிறதுக்கான வழி எடுக்காம நம்ம கடல்ல கொண்டு போய் இது பண்ண போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணியை சேமிக்க தூர்வாரில இது பண்ணலன்னு அரசாங்கத்தை சொல்றதுக்கு பதிலா நம்மளே இறங்கி அது என்ன பண்ணணுமோ அது நம்மளே மக்களே இறங்கி செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி நம்மளே இறங்கி செய்யறது நம்மளுக்கான பெனிஃபிட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு இவங்க மேல அவங்க மேல பழி போடுறதுக்கு பதிலா நம்ம இறங்கி நம்மளே சில விஷயங்களை செஞ்சுக்க வேண்டியதுதான். இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லா கட்சிக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா இவங்க வந்து அவங்க மேல அவங்க வந்து இவங்க மேல அந்த இதுவே வேணாம். பாரபட்சம் இல்லாம சொல்றேன். இதை செஞ்சு நம்ம ஏரியாவை நம்ம தான் பாத்துக்கணும். அந்த தூர்வாடுற பணி நம்மளால இன்னும் எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு முடியும். அந்த லெவலுக்கு நம்ம பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு தண்ணியை சேமிக்கலாம். அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி பண்ணல. அவங்களே இறங்கினாங்க, அவங்களே செஞ்சாங்க. சோ அதே மாதிரி நம்மளும் செய்யறது தப்பே கிடையாது, செஞ்சுக்கலாம். அதற்கு யாராலையும் எந்த எதுவும் சொல்ல முடியாது. சரியா? அதனால இந்த வருடம் நம்ம அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த வருடம் வர மழைக்காவது நம்ம இது பண்ணலாம். இல்லை இப்பவே வந்து அந்த லெவலுக்கு நம்ம வந்து சேமிக்கான சில விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சோம்னா வர தண்ணீரை வந்து சேமித்து வச்சு நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வருஷம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் விவசாயத்துல. விவசாயிகள் யாரும் பயப்பட வேணாம். இந்த வாட்டி அவங்க விவசாயம் வந்து அமோகமா இருக்கும். விவசாயம் வந்து அமோகமா இருக்கும். அதே போல ஐடி ரிலேட்டட் படிக்கிற எல்லாருமே இப்ப புதுசா வர ஏஐ டெக்னாலஜிஸோட நெக்ஸ்ட் லெவல்ல வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து சில விஷயத்துல ஃபாரின் நாடை பத்தி நம்ம சொல்லுவோம். அங்க கண்டுபிடிக்கிற புதிய கண்டுபிடிப்புக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குதுன்னு. அந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கிற இந்திய அரசாங்கம் பல பேருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கார்கள். அதனால இங்கேயும் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். அந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் மாறும். இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற லெவல் கண்டிப்பா இந்த வருடம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இது நாள் வரைக்கும் நிறைய விஷயத்த வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணி நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். நம்ம வியாபார ரீதியாக நிறைய விஷயத்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுனால நம்ம பெரிய லெவல்ல நம்ம பொருளாதாரத்துல கண்டிப்பா மேல வருவோம். எப்படி டாலருக்கு நிகரா நம்மளோட பணம் வந்து வீக்கமா இருக்கோ, நம்ம பணம் வீக்கம் அடையாம நம்ம பணம் கண்டிப்பாக டாலருக்கு நிகரா பெரிய மதிப்புல வரும். அப்பதான் நம்மளோட இந்தியாவோட இது தெரியும். இதுக்கு நம்மளும் வந்து நம்மளோட இந்தியா அரசாங்கத்துக்கு உறுதுணையா என்ன செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். சோ எல்லாரும் நம்மளோட எஃபோர்ட்ஸும் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், நம்மளோட சேஃப்டி மெஷர் நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ முடிஞ்ச லெவலுக்கு நம்ம சேஃப்டி மெஷர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அவேரா இருங்க. லேடிஸ் கிட்டே கொஞ்சம் அவேரா இருங்க. ஜென்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, லேடிஸ் கிட்டே அவேரா இருங்க. அதுதான் நல்லது. சோ நம்மளோட வீட்டோட பெண் குழந்தைங்களுக்கும் நம்ம அவங்களோட பாதுகாப்பை பத்தியும், யார்கிட்ட எப்படி நடக்கணும், யார்கிட்ட என்ன பேசணுன்றதையும் நம்மளே சொல்லி தந்தா
ரொம்ப நல்லது. இந்த பராபவ வருஷத்தோட ஆற்காடு பஞ்சங்கத்தின் மூலமா கிடைச்ச சில தகவல்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல போட்டிருக்கிறதுல 90% எல்லாமே நடந்திருக்கு ஒவ்வொரு வருடமும். அதனாலதான் இதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்து நான் வருஷம் பார்ப்பேன். இந்த வருஷம் ரெஃபரன்ஸ்ல இதை எடுத்துதான் பார்த்திருக்கேன். இன்னும் பல விஷயங்கள்ல வந்து இந்தியாவுல வந்து கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ எப்படி வந்து உளவுத்துறை மூலமா வந்து வெளிநாட்டு இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒற்றர்களை. அதே மாதிரி நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு உள்ளது இந்தியால. இன்னும் நிறைய நாச வேலைகள் செய்யறதுக்காக பல பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த நாச வேலைகள் வந்து கண்டிப்பாக வெகு விரைவில் முறியடிக்கப்படும். அதுவும் இந்த வருடம் வந்து ரொம்ப எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வேலை நடக்கும். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.